ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி வெறும் தக்காளி வரமிளகாலாம் வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்த்த தேவையில்லை. இதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் நல்லா பொரிஞ்சதும் 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நல்லா அப்படியே ஃப்ரை ஆகட்டும். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் சேர்த்துறேன். 4 தக்காளிக்கு 3 வரமிளகாய் சேர்த்துறேன். காரம் கூடுதலாக இருந்தால் நீங்கள் குறைச்சிக்கோங்க. காரம் அதிகமாக வேணுன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகா சேர்த்திக்கலாம். இது கூட வரமல்லி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா வறுபடட்டும். இது எல்லாமே லைட்டாக வறுபட்டு ப்ரௌனிஷாக கலர் மாதிரி வர்ற டைமில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வணக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கூடவே நம்ம புளி சின்னதாக ஒரு கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்திட்டு அதையும் நல்லா வணக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்தி அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு 5லிருந்து 7-8 நிமிஷம் வரைக்கும் இது குக் ஆகட்டும். மாடரேட் ஃப்ளேமில் வச்சு அது குக் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மூடி வைக்கும் போது குக் ஆகிடும். கலர் அப்படியே மாறி இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஸோ இதையே ஆற வச்சு நல்லா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஸோ நல்லா ஆறுனதும் இந்த மிக்ஸி ஜாரில் வச்சு தண்ணி சேர்த்தாமல் ஃபஸ்ட்டு ஒரு கரகரப்பாக அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இந்த சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ வெங்காயம் பூண்டு இஞ்சி எதுவுமே தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கூடுதல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். கூடவே பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் சேர்த்துறதுனால அளவும் நமக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ நிச்சயமாக இந்த சட்னி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டோட இருக்கும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது வணக்கும் போது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.